ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே 4 பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த 4 பொண்ணுங்க இன்டர்வியூக்காக வந்துட்டு இருக்க. கூடவே இந்த 4 பொண்ணுங்களில் நம்ம ஹீரோயினே இருக்கா. இவளோட பேரு ஷியா. இப்போ இவ இன்டர்வியூக்காக வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் தான் பாஸ், அவன் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறான். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் ஃபர்ஸ்ட் நிற்கிற பொண்ணு வெர்ஜினிட்டியை இழந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான்னு சொல்ல, நீ ரிஜெக்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை வெளியே அனுப்ப. அதை பார்த்தோன்னே மற்ற 2 பொண்ணுங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஏன்னா நானும் வெர்ஜின் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, வேலைக்கு சேர்றதுக்கு எதுக்கு வெர்ஜினிட்டி இருக்கணும், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சார் என்னோட பேரு ஜியான்னு சொல்லிட்டு இருக்க. மற்ற எல்லாரையும் விட நீ பார்க்க வித்தியாசமா இருக்க. உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட ரொம்ப நீட்டா போட்டிருக்க. எதுக்காக இப்படி நீட்டா போட்டுட்டு வந்துட்டு இருக்க, என்னை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன், டிசைனிங் அசிஸ்டன்ட் பொசிஷனுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க மேடம், நீங்கள் 27ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு போகணும், ஆனால் இந்த இடத்துக்கு தப்பாக வந்துட்டீங்கன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க தெரியாதமா வந்துட்டேன், நீ போக பார்க்க, நான் இங்கேருந்து உன்னை போக சொன்னேன்னா நான் சொன்னால் மட்டும்தான் போகணும்னு ஹீரோ சொல்ல. ஏன் சார் என்கிட்ட ஏதாவது பேசணுமான்னு இவ கேட்க. இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ அவகிட்ட எந்திரிச்சு வந்து, என்னை கல்யாணம் பண்ணிக்க, என்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பொண்டாட்டியாக இருக்கணும், மாதம் மாதம் நான் உனக்கு சம்பளம் தருவேன், 1 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணிடுவேன், டைவர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், உன் பேரில் 4-5 வீடு காருன்னு எல்லாமே வாங்கி தரேன், காலப்புற நீ வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளே பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதே காசுக்காக தான், இவர் காசு தரேன்னு சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணுற ஐடியாலே இல்லை, பேசாட்டுக்கு இவரை கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானே. இவ்வளோ ஹீரோ சொன்ன டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம், மறக்காம சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ண வந்துட்டு இருக்க. அவன் கல்யாணத்துக்கான கான்ட்ராக்டை காமிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த கான்ட்ராக்டில் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதுக்காக உனக்கு பணம் கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் உனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்னு அதில் எழுதியிருக்க. இவ்வளோ அந்த பேப்பரில் சைன் போட்டு கொடுக்குறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இது ஒரு சீக்ரெட் மேரேஜ் தான் இருக்கணும், உனக்கு எனக்கு கல்யாண விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, என் குடும்பத்துக்கு முன்னாடி நீ நல்ல மருமகளாக நடந்துக்கணும்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கவா, என் வீட்டில் தான் இனிமேல் நீ தங்கணும்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நானே என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல. சரியா பண்ண கிளம்புறேன்னு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போகிறான். அவை போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, கல்யாண வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் என் குடும்பம் தான், அவங்க என் மேலே என்னைக்கு பாசம் காட்டினது கிடையாது, இவரை கல்யாணம் பண்ணது நல்லதா கெட்டதான்னு கூட எனக்கு தெரியல, என் வாழ்க்கை இழுத்த இழுப்புக்கு நான் போக வேண்டியது அப்படின்ற மாதிரி இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க அப்பா லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாருனா, எங்க பாரு நீ அலெக்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல. அலெக்ஸ் இதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் சரியான பிளே பாய், என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல. அவங்க வெஸ்டர்ன் ப்ராஜெக்ட் விஷயத்தில் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவருக்கு இன்னொரு பொண்ணு கூட இருக்கா, ஆனா அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துல அவங்க அப்பா இன்வால்வ் பண்ணவே இல்லை, இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என் மேல அக்கறை இல்லாத ஃபேமிலியை பத்தி நான் ஏன் யோசிக்கணும், இனிமே வாழ்க்கையில எந்த முடிவுனாலும் அதை நான் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்றதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்துடா. இப்போ அந்த இடத்துல உள்ள எல்லா பொருளையும் எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு சின்ன டைரி இருக்கு. அந்த டைரியை பார்த்தோன்னா அவ வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்து இவளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை கூட தான் ஜாலியாக வாழ்ந்திருப்பாங்க. இவளை யாருமே கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இவளை திட்டுறது அடிக்கிறதுன்னு தான் இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க இவளுக்கு அழுகையே வந்துடுது. இப்போ இவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில அப்பா சித்தி தங்கச்சின்னு எல்லாரும் இருக்காங்க. அப்பா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்ல. வீட்டை விட்டு வெளியே போறியா, சாப்பாட்டுக்கு போய் பிச்சு எடுக்க போறியா, ஒழுங்கா நான் சொல்ற பையனை கட்டிக்கிட்டு நல்ல பொண்டாட்டியா இருக்க பாருன்னு சொல்ல. நீங்க சொல்ற பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவ சொல்ல. என்னது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர் நெஞ்சில கையை வச்சுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்ன தேடி வராதிங்கன்னு சொல்லிட்டு அவ வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கதவை தட்ட. ஹீரோ தான் டோரை ஓப்பன் பண்றான். பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு இப்படி ஒரு ட்ரெஸ்ல வந்து நின்றுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே நம்மளால பாத்தீங்கன்னா, ஐயோ என் முன்னாடி இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி இவ அவளோட சூட்கேஸை தூக்க. அந்த சூட்கேஸோட ரோதை மாட்டிக்கிச்சு. அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஐயோ வரமாட்டேங்குது அப்படின்னு இவ தூக்கிட்டு இருக்க. இவ அப்படி கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோ ஹெல்ப் பண்றான். இவன் இப்படி டக்குன்னு தூக்கணும்னு இவ ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறா. ஐயோ பாஸ் மன்னிச்சிருங்க, நான் வீணன் பண்ணல,
உண்மையாவே தெரியாம தான் அவங்க மேலே விழுந்தேன்னு சொல்ல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளவா அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள கூட்டிட்டு வரான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ வர லேட் ஆயிடுச்சா, ஒரு வேளை வழி தெரியாம எங்கேயாவது போயிட்டியோன்னு பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன், அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவோட வயிறு சவுண்டு போடுது. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் போய் சாப்பாடு எதாவது செய்கிறேன்னு இவ ஹீரோக்காக நூடுல்ஸ் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ஹீரோவாவை கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே சாப்பிட தெரியாது போல, எடுத்தோன்னே வாயில் மொத்தமாக கவுத்துருவான். இப்போ அவள் வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா, பார்த்து பொறுமையாக சாப்பிட அடிச்சுக்க போகுதுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட வாயில சாப்பாடு வெட்டிட்டு இருக்கு. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனே அவனோட கையால் எடுத்து விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்காக முட்டை எடுத்து வச்சுட்டு, நான் முட்டை சாப்பிட மாட்டேன் நீயே சாப்பிடுன்னு சொல்ல, இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த இதுக்கு ஹீரோ வீட்டோட பட்லர் தான் வராரு. இப்போ இவரை பார்த்தோன்னே, உனக்கு எது வேணாலும் இவருக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களோட ரூமை கூட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி ஹீரோனை கூட்டிகிட்டு ரூமுக்கு தான் வராது. இதுதான் சார் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண ரூம்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்குள்ளே வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, அப்பாடா எனக்குன்னு தனி ரூம் கிடச்சிருச்சு ஜாலி அப்படின்னு இவ படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேஷுவலாக எழுந்திரிச்சு நெளிஞ்சிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவும் அவனோட ரூம்ல இருந்தே வெளியே வரான். அவனை பார்த்தோன்னே, ஆஹா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்றதே நான் மறந்து போயிட்டேனே, குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ அவங்க 2 பேரும் ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிடலான்னு வந்து உட்காந்துட்டு இருக்க, அந்த இடத்துல நிறைய சாப்பாடு இருக்கு. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இன்னும் இவ்வளோ சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம் நீங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாது, அதனால தான் எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சிருக்கோம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்குவோன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யாருமே கேட்டதில்லை, ஆனால் இந்த வீட்டில் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுட்டு, எனக்கு வெஜிடேரியனாக ரொம்ப பிடிக்கும், இந்த சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்னா அவளுக்கு பிடிச்சதை பற்றி சொல்ல, அவர் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண உதவிக்கு தேங்க்யூ, இது வரைக்கும் யாரும் என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னோட பொண்டாட்டி, அதனால இதெல்லாம் நமக்குள்ள சகஜமான விஷயம் தானே ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்ல, என்னது பாஸா, இன்னொரு தடவை என்ன பாஸ்ன்னு கூப்பிட்டேன்னா நம்ம 2 பேரும் நடிக்கிறோன்னு ஊரே கண்டுபிடிச்சிடும், என்ன பாஸ் எல்லாம் கூப்பிடாதுன்னு சொல்ல, அப்போ வேற எப்படி கூப்பிடுறது, உங்களை ஹனின்னு கூப்பிடவான்னு இவ கேட்க, இவ இப்படி கேட்டதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்க, ஐயோ வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்கியா, வாயை மூறி அப்படின்னு இவ வாயை மூடிட்டு இருக்க, ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னோட பேரை சொல்லியே கூப்பிடலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு டிசைனர் வேலை ரொம்ப முக்கியம், அதனால உங்கள் கம்பெனிக்கு இன்னைக்கு இன்டர்வியூ வரேன்னு சொல்ல, சரி உனக்காக காத்துட்ருப்பேன் வாணி ஹீரோவை சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சரி நான் சாப்பிட்டேன் நான் என்னோட ரூமுக்கு போகிறேன்னு போகும்போது ஒரு பண்ணை தூக்கிட்டு போகிறா. இவன் இப்படி தூக்கிட்டு போகிறத பார்த்தவொடனே ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோ ரெடி ஆகிட்டு அவளோட இன்டர்வியூக்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்பாடா 10 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சு, சீக்கிரமாக உள்ளே போக வேண்டியதானே இவன் உள்ளே வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஒரு சவுண்டு கேட்குது, ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க வாங்களே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, ஹீரோயின் ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா ஒரு வயசான பாட்டி கீழே விழுந்து கிடக்குறாங்க, மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ அவங்க பாக்கெட்ல உள்ள மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க, அவங்கள பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி மெம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்தாம்மா என்னோட ஃபோனு, என் ஃபோன் எடுத்து என் பேரனுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயினை கால் பண்ணி பார்க்குறா. அவங்களோட பேரன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ ஹீரோ முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறதுனால அந்த கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட, என்னந்தாலும் கட் பண்ணி விடுறாருன்னு இவ மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறான். அதை பார்த்தோன்னா நர்ஸை பார்த்தீங்கன்னா இப்படியே உட்காந்துட்டு இருந்தா அவங்க நிலைமை மோசமாயிரும், சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், நீங்க தான் கூட இருக்கீங்களா வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஹீரோனையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, மேனேஜர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, சார் ஜியா அப்படின்ற ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனால் டைம் என்ன ஆச்சுன்னு பாருங்க, இன்னும் அந்த பொண்ணு வரவே இல்லை, லேட் ஆயிடுச்சுன்னு கால் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல, அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்சிபிளே இல்லாத பொண்ணா இருப்பா போல, இந்த வேலை எனக்கு முக்கியமாக வேணும்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சினா, இப்போ என்னடனா இன்டர்வியூக்கு கூட வர மாட்டேங்கிறா, என்னை கல்யாணம் பண்ணதுனால திமிரு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவில் பற்றி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அந்த இதுக்கு ஹீரோயின் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ ஓடி வந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஏன் லேட்டு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஒரு எமர்ஜென்சி மேடம், அதனால தான் என்னால் வர முடியலன்னு சொல்ல, எமர்ஜென்சியா, இன்டர்வியூ எவ்வளோ முக்கியமானது தெரியுமா, இன்டர்வியூக்கு போய் யாராவது லேட்டாக வருவாங்களான்னு அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்க. இல்லை மேடம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு இவ சொல்ல வர, போது வாய் மூடு, நீ இப்படி லேட்டாக வர்றதில்ல உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நல்லாவே தெரியுது, ஒன்று மாதிரி ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தானா கம்பெனி இழுத்து முடிட்டு போக வேண்டியதானே. அந்த பொண்ணு ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவை இவ்வளோ பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான்.
உன்ன மாதிரி பொறுப்பே இல்லாதவங்கள நான் எப்படி வேலைக்கு வச்சுக்குவேன்? உன்ன மாதிரி ஆள்லாம் கம்பெனிக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்ல, சரியா சொன்னீங்க, தப்பு என்னோட தான். இன்னைக்கு ஒரு வயசான லேடிக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நான் வர லேட் ஆயிடுச்சு. மனுஷங்க உயிரோட வேலை ஒன்றும் முக்கியம் இல்லை. ஆனால் நான் லேட்டாக வந்தது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க சார்னு சொல்லிட்டு இவ சாரி கேட்டுட்டு அந்த இடத்த வீட்டு போக, இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோனோட ஆளுங்களை கால் பண்ணி இந்த பொண்ணு ஏன் லேட்டாக வந்தான்றதை கண்டுபிடிங்கடான்னு சொல்ல, அவனுங்களும் கண்டுபிடிச்சு சொல்கிறானுங்க, சார் காலையில் நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு வயசான லேடி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு தான் உதவி பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல, அவன் அப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்போனா இவன் என்கிட்ட பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறான். நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக உதவி பண்ணியிருக்கா. அந்த விஷயம் தெரியாமல் அவகிட்ட கோவமாக பேசிட்டேன், போய் சாரி கேட்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு நேராக கண்ணாடி கிட்ட வரான். இப்போ ஹீரோ கண்ணாடியை பார்த்து, என்னை மன்னிச்சிட, நான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை திட்டினது என்னோட தப்பு தான் அப்படின்னு இவன் ஹீரோன் கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு ட்ரையல் பார்த்துட்டு அவளை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோனை காணும். எங்கே போனா இவ கால் பண்ணி பார்க்கலான்னு இவன் ஃபோனை எடுக்க, அட கொய்யால பொண்டாட்டியோட நம்பர் கூட வாங்கலையா, எங்கன்னு போய் அவளை தேடுறது அப்படின்னு ஹீரோ தேடிட்டு இருக்க, பார்த்தா நம்ம ஹீரோயின் பாட்டியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு பாட்டியை பார்க்கறதுக்காக வந்துட்டான். இப்போ பாட்டிக்கு ஆரஞ்சு பழம் உரிச்சு கொடுத்துட்டு இருக்க, பாட்டியை பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா, எனக்கு உதவி பண்ணதுக்கு தேங்க்யூமா, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னோட பேரை இருக்கானே அவனை நெருப்பை வச்சு கொளுத்தணும்னு நினைக்கிறேன்னு பாட்டி கோவப்பட்டு இருக்கா. இவ ரொம்ப சோகமா இருக்கா ஹீரோ திட்டினதை நினைச்சு. அதை பார்த்தோன்னே இவங்கள பார்த்தீங்கன்னா, ஏமா சோகமா இருக்க, உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சண்டே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணுறாங்க. நான் செத்தாலும் அதை பற்றி நீ கவலைப்பட மாட்ட போல, இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் வந்து தலடான்னு சொல்லி பாட்டி ஃபோனை கட் பண்ண, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவன் வேற எங்கே போனான்னு தெரியலையேன்னு அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி என் பொண்ணாட்டி எங்கன்றதை கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண பாட்டி தான் காட்டுறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, ஏமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை பாட்டி, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சே, உனக்கு மட்டும் கல்யாணம் எங்கே மாதிரி இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்க, என் பேரனுக்கு தான் உன்னை கட்டி வச்சிருப்பேன்னு பாட்டி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தோன்னா, ஐயோ இவ உதவி பண்ணது என்னோட பாட்டிக்கு தானா, இவ மூஞ்சில எப்படி முழிப்பேன்னு தெரியலேன்னு ஹீரோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு வந்து, உதவி பண்ணதுக்கு தேங்க்யூ, அப்புறம் உன்னை திட்டினதுக்கு சாரின்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல இருக்கட்டுங்க, உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, ஏண்டா உனக்கு இந்த பொண்ணு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பாட்டி தெரியும், நானும் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, என்னது கல்யாணமா, அப்படின்னா என் மருமகளை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவா ஆமான்னு சொல்கிறான். எங்க பாருடா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனவுடனே அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரணும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிறேன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க பாட்டியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியே வர, ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிரு, சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் நான் உன் மேலே கோவப்பட்டுட்டேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உனக்கு அந்த டிசைனர் வேலையை நானே தரேன்னு சொல்ல, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ப்ரொசீஜர் படி என்ன நடக்கட்டுமோ அதுவே நடக்கட்டும், எக்ஸாமில் பாஸ் ஆனால் மட்டும் அந்த டிசைனர் வேலையை கொடுங்க, மற்றபடி உங்களோட ரெக்கமெண்டேஷன் எனக்கு வேணான்னு சொல்ல, ஹீரோவோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் மறுபடியும் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அந்த இடத்துல அவளோட தங்கச்சியும் வந்திருக்கா. இப்போ அவளோட தங்கச்சி இவ்வளோ பார்த்தோன்னே, இது ரொம்ப பெரிய பணக்கார கம்பெனி ஆச்சு, இந்த இடத்துல கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்காது, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போடின்னு சொல்ல, எங்கள் திறமைக்கு தான் முன்னுரிமை, உன் வாய்க்கு பயந்தெல்லாம் நான் போக மாட்டேன், முடிஞ்சா இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போ இன்டர்வியூ ரூமுக்கு வந்தவொடனே மேனேஜர் பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெண்டு பேருக்கு அரை மணி நேரம் டைம் தரேன், உங்களோட திறமையை காட்டுங்கன்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட புது டிசைனை டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி டிராயிங் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கே ஹீரோவும் வந்துடுறான். இப்போ அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் மேடம் சீக்கிரட்டாக சூஸ் பண்ண சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேண்டாம் பார்த்துக்கலாம் விடுன்னு ஹீரோ அவளே பார்த்துட்டு இருக்க. இந்த சைடோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, என்ன இவளோட டிசைன் ஏன் டிசைனை விட பார்க்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட ப்ரஷ் கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு ஹீரோயின் குனியும் போது இவ வேணும்னே அவளோட டிராயிங்கில் தண்ணியை ஊற்றி விட்டுறா. இவ இப்படி தண்ணி ஊற்றி விட்டுட்டு மன்னிச்சிட்டே தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல, அது பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவ தண்ணியை ஊற்றுனதை வச்சு புதுசாக ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிடுறா. அதை பார்த்தோன்னா மேனேஜர் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நீ பண்ண வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயினை பாராட்டி பேசிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசுறத பார்த்தோன்னே தங்கச்சிக்கு பொறாமையா இருக்கு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா டேரக்டாக அந்த இன்டர்வியூ ரூம்குள்ளே வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இந்த மேனேஜர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, பாஸ் எங்கே இதுக்காக வந்தீங்க, சொன்னால் நானே வந்திருப்பேன் அப்படின்னு இவ ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டே பேசுகிறா. அந்த மேனேஜர் பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே அப்பையிலேருந்து ஒரு கண்ணு. இப்போ அவன் இப்படி கேட்டோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதில் செலக்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக உனக்கு இவ்வளோ டைம் ஆகுது, இந்த பொண்ணை செலக்ட் பண்ணு, ப்ராப்ளம் வந்தப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு திறமையை காமிச்சான். ஆனால் இவருக்காலே சரியான ஃப்ராடு. இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்க நம்ம கம்பெனிக்கு என்னைக்கு தேவைப்பட மாட்டாங்க. நம்ம கம்பெனி இன்டர்வியூ ரூல்ஸ் படி ஒவ்வொருத்தரும் நேர்மையாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், மற்றவங்களை கீழே தள்ளி நீ தான் பெருசுன்னு இன்டர்வியூவில் காட்டக்கூடாது, நீ இந்த இடத்த விட்டு போன்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்ல, சார் நான் வேணும்னு பண்ணல, நான் மன்னிச்சிருங்க, நீ கையை பிடிக்கலான்னு வர, இதுக்கப்புறம் என் கம்பெனி பக்கம் வந்துடாத, வந்தனா அவளை தானே ஹீரோ அவங்க தங்கச்சி தரத்து விட அவளை அந்த இடத்த விட்டு போயிடறா.
இப்போ அவள் போனதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னை இந்த கம்பெனியில் வேலைக்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் நீ மேனேஜராக இருக்கிறதுக்கு முன்னாடி கம்பெனி ரூல்ஸை நல்லா படித்து பார்த்துட்டு வா. கண்ணை திறந்து பாரு. அந்த பொண்ணு இவளோட டிராயிங்கில் தண்ணி ஊற்றி விட்டது கூட பார்க்காம நீ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் போய் உன்னோட கண்ணை செக் பண்ணிட்டு வானே ஹீரோவில் கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வரான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பாடா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு ஜாலி அப்படின்னு இவ சந்தோஷமாக வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு தங்கச்சிக்காரி தான் வரா. இப்போ வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நீ திருடிட்ட, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. உனக்கு கிடைக்க வேண்டிய வேலையா? உன் திறமையை ஒழுங்கா காமிச்சிருந்தானா இந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்கும். உன்னோட திருட்டுத்தனத்தை தானே இதில் காமிச்ச. அதனால தான் இந்த வேலை உனக்கு கிடைக்கல. வேணா என்ன பண்ண முடியும் உன்னால? அப்பா கிட்ட போய் சொல்ல முடியும். போய் சொல்லுன்னு சொல்ல. அவர் ஒன்றும் உனக்கு அப்பா கிடையாது, எனக்கு மட்டும்தான் அப்பா. அப்பாவோட சொந்த பொண்ணு நீ ஒன்று கிடையாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக என்னது சொந்த பொண்ணுனா கிடையாதுன்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ ஹீரோனோட தங்கச்சி இப்படி சொல்லிட்டு போறதை பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வாழ்ந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த காரணத்தினால தான் அப்பா என் மேலே பாசமே இல்லாமல் இருந்தாரா, என்னை வெறுத்து ஒதுக்குனாரா அப்படின்ற மாதிரி சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே ஹீரோ கூட ஒன்றா வந்துட்டு இருக்க. ஹீரோ கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் நல்லதாக இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரிவா தாத்தா பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகலான்னு ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அவனோட தாத்தா பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக தான் வரான். இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இவங்க இப்படி எடுத்து வச்சதை பார்த்தோன்னா அவளுக்கு அவளோட அம்மா ஞாபகம் தான் வருது. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாட்டி உன் கூட தனியாக பேசணும் கார்டனுக்கு வாமான்னு சொல்ல இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பாட்டியை பார்க்கறதுக்காக வரா. இப்போ பாட்டி என்ன செய்றாங்கன்னா இங்கே பாருமா அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பான், அவனை நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவனோட வாழ்க்கை தான். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சின்ன வயசுல பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு வேற குழந்தை கூட பெற்றுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து தான் அவன் வளர்ந்து வந்திருக்கான். அதனால அவனுக்கு காதல் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த காரணத்தினால தான் அவன் இன்டர்வியூ வச்சு பொண்டாட்டியை செலக்ட் பண்ணியிருக்கான். எப்படியும் அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டியதான் உங்களோட கடமை. அவன் எது பண்ணாலும் நீ மனசில் வச்சுக்காத. அவன் வாழ்க்கை நார்மல் ஆகணும்னா அது உன்னோட காதலால் தான் முடியும். நீ தான் அவனை மாற்றணும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து பாட்டி நான் என்னோட பொண்டாட்டியை வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல வீட்டுக்கு போறேன் இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு போங்கன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த வீட்டில் எங்கள் 2 பேருக்கு தனித்தனி ரூம் இருந்துச்சு, இங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ரூம்ல தானே தங்கணும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் பாட்டி சொல்றதுக்கு எதிராக பேச முடியாம தங்குறதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் நைட்டு தூங்குறதுக்காக ரூமுக்கு வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா பாட்டி ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ நர்வஸா புக்கு படிக்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி திரின்னு முழிச்சிட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு தாத்தா பாட்டி 2 பேரும் தான் வராங்க. இப்போ பாட்டி திருட்டுத்தனமா வர்றதை பார்த்தவொன்னே தாத்தாவை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அவங்கள பயன்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதன்னு சொல்ல என்னங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததான் நமக்கு பேரு குழந்தை வரும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி பாட்டி திருட்டுத்தனமா அவங்க 2 பேரும் எட்டி பார்க்கலான்னு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் எந்திரிச்சு நடக்கும்போது அவ கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறா. பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல கிடக்குறாங்க. இப்போ ஹீரோ பாட்டி டோர் ஓப்பன் பண்றதை பார்த்தவொன்னே டக்குன்னு இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இதை பாட்டி பார்த்துடுறாங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா பேரு குழந்தை எனக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டு இருக்க. பாட்டி போன உடனே ஹீரோ கிஸ் பண்ணுறதை விட்டுடுறான். என்ன பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தாங்க அதனால தான் அப்படி பண்ணின்னு சொல்ல எனக்கு புரியுதுங்க, இது நடிப்புன்றதை நானும் ஒத்துக்கிறேன்னு ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் சாப்பிடலாம்னு உட்காந்துட்டு இருக்க. 2 பேரும் முகத்தை கூட பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க வெக்கத்தில். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டு போக வேண்டியதா அப்படின்னு இவ பண்ண தூக்கி வாயில் வச்சு அமுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக சாப்பிட அடிச்சுக்க போகுதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் அடிச்சுக்காது, நான் யூஸ்வலாகவே இப்படி தான் சாப்பிடுவேன்னு இவ சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு தாத்தா பாட்டி 2 பேரும் வராங்க. இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா என்னமா ஆச்சு உன் கண்ணு 2 இப்படி செவந்து போயிருக்கு, அவன் உன்னை புள்ளி பண்ணானே அப்படின்னு சொல்லி கேட்க ஏண்டி இது கூடவா உனக்கு புரியல, நம்ம மருமக பிள்ளை வெக்கப்பட்டு இருக்கா, இதெல்லாம் புதுசாக கல்யாணம் உங்களுக்கு நடுவில் நடக்கிறதா, இந்த விஷயம் தெரியாம அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. அமைதியா இருன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டியை பார்த்தீங்கன்னா ஏம்டா நேற்று நைட்டு உங்க 2 பேருக்கும் அப்படின்னு இவங்க நைட்டு நடந்ததை பற்றி கேட்டுட்டு இருக்க. ஹீரோனுக்கு இருமலை வந்துடுது. பாட்டி போது நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல பாட்டியை சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். அவனு பார்த்தீங்கன்னா சார் புது ப்ராஜெக்ட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல சரி 2 நாள் டைம் கூட அந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்லிட்டு போனதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் பாஸ் ரொம்ப கோவப்படுவாருன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கூலாக போயிட்டு இருக்காரு, கல்யாணத்துக்கு அப்புறம் சார் கொஞ்சம் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி என்ன சொல்றானா நீ பாட்டுக்கு
ஆளுக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டு உனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். புது ப்ராஜெக்ட் எங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்றான். வந்து ஒழுங்கா அவன் கிட்ட சாரி கேளுன்னு சொல்ல, அப்பா போது நிப்பாட்டுங்க, நான் உங்களோட சொந்த பொண்ணு இல்லை அப்படின்ற உண்மையை உங்களோட பொண்ணு தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்ல, இங்க பாரு நீ என்னோட சொந்த பொண்ணு இல்லைன்னா இப்போ என்ன பிரச்சனை? 20 வருஷம் நான் வளர்த்திருக்கேன், அதுக்கான நன்றி கடனை செலுத்த வேண்டிய நேரம் இது. ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு வந்து உனக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் என் குடும்ப பிரச்சனை இல்லாம இருக்குன்னு சொல்ல, சரி வரேன்னு இவ்வளவு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்ன ஹோட்டலுக்கு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மேல இடிச்சிடறா. சாரி சார் மன்னிச்சிருங்க, தெரியாம இடிச்சிட்டேன்னு அவன் இடத்த வீட்டு போக அவர் இவ்வளவு பார்த்தவன இந்த பொண்ணோட முகத்தை இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இவளோட அப்பாவை பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்றது, உட்காந்து ஒரு கப் டீ குடிச்சிட்டு அது போலால அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு டீ குடிக்கிறதுக்காக உட்காரா. இப்ப அவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. இவளோட அப்பாவை பாத்தீங்கன்னா என் பொண்ணு உங்களுக்கு கம்பெனி கொடுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, ஹீரோனை பாத்தீங்கன்னா நானும் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க அவளுக்கு தலை சுத்துது. என்னன்னு பார்த்தா குடிச்சிட்டு இளவேதியோ கலந்துட்டா போல. இப்ப அவன் ஹீரோனை கூட்டிட்டு தனியா வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் உள்ள வரும்போது ஒரு ஆள் மேல இடிச்சா இல்லையா, அந்த ஆளு நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ இவ்வளவு பாத்துறான், என் பொண்டாட்டி இங்கே என்ன பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்க. ஹீரோ இவ்வளவு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த அலெக்ஸா பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு தனியா ஒரு ரூமுக்குள்ள வந்து அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வந்து இவனை அடிச்சு போட்டுறான். இப்ப அவன் ஹீரோவை பார்த்தோன்னு இவன் ரொம்ப பெரிய பணக்காரனாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எங்க பாருங்க இந்த பொண்ணோட அப்பதான் இந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்தான், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் என்னோட பொண்டாட்டி, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போடான்னு ஹீரோனை அடிச்சு துரத்து விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அப்பா தான் என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டாரு, எனக்கு பார்த்த மாப்பிள்ள இவன் தான், நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேனா, அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. ஆனா எங்க அப்பா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு இவ ஹீரோவை கூப்பிட்டு இருக்க. ஹீரோவை அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, நாங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம், ஆனா இப்ப அவளே எனக்கு சொந்தமாக்கிட்டேன், கண்ணு முழிச்சோடனே இவனை திட்ட போறா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோவை கிட்ட வர, இவன் போதும் நிப்பாட்டு, இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்கணும்னு இவ தூக்கத்துல வளர. இவன் இப்படி வளர்னதை பார்த்தோன்னு இவானா யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பொறாமப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்பவே போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்து நைட்டு நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஐயோ நைட்டு அவர் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டேன்னா கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு இப்படி அவர் செடியூஸ் பண்ணிட்டேனே, அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு, நான் தப்பான பொண்ணுன்னு என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவளோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறா, நீ எல்லாம் மனுஷனாக இருக்க கூட லாய்க்கே இல்லாதவன், உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு, இதுக்கப்புறம் நீ எனக்கு அப்பனும் கிடையாது, நான் உனக்கு பொண்ணு கிடையாது, இதோட நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த இவான் அப்படின்ற பையனை பற்றின டீட்டெயில் தான் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, இவான் அப்படின்ற பையனுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். இப்போவே கண்டுபிடிச்சிட்டு வந்து, சார் மேடம் அந்த பையனை காலேஜ் படிக்கும்போது காதலிச்சிருக்காங்க, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த பையன் எங்க போனான்னு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல, அவனை பத்தின டீட்டெயில் கிடைக்குமான்னு இன்னும் ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோக்கு லைட்டா பராம வந்துட்டு இருக்க. இவன் ஹீரோவோட கழுத்து பார்க்குறான், அவன் கழுத்துல காயம் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, சார் அவர் பொண்டாட்டி கூட நேற்று ஜாலியாக தான் இருந்திருக்காரு, அப்புறம் இதுக்காக பாய் ஃப்ரெண்டோட டீட்டெயில் கேட்குறாரு, ஒருவேளை பொறாமையில கேட்குறாரு அப்படின்ற மாதிரி அவன் வச்சுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு ஒரு சில பேரால் ஆபத்து இருக்கு, அதனால அவன் எங்கே போற எங்கே வர அப்படின்ற டீட்டெயில் எப்போவும் எனக்கு வேணும், அவள் எப்பவும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க மேடமோட பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேன்னு இவனு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்கப்பா பார்த்தீங்கன்னா இவன் என்னோட நம்பரை பிளாக் பண்ணிட்டா, இவளுக்கு எவ்வளோ தைரியம், அது மட்டும் இல்லாமல் அந்த அலெக்ஸ் நம்ம கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, என்னங்க நம்ம இப்போ என்னதான் பண்ண போகிறோம், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூ வந்தாருன்னு சொல்லிடுங்க, ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு அவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சரியா சொன்னீங்கம்மா, லாஸ்ட் டைம் நான் இன்டர்வியூக்கு போனப்போ கூட அந்த வேலை எனக்கு தான் கிடைக்கணும், ஆனால் அந்த வேலையை அவள் தட்டி பறிச்சிட்டா, அன்னைக்கு இன்டர்வியூலே அந்த கூ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணா, இதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும்போது கூட அவன் தான் துணைக்கி நின்றுருக்கான், இவ கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால ஒருவேளை இவ கூவதான் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவங்களும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவளோட அம்மா பாத்தீங்கன்னா, என்னங்க அவ மட்டும் குவா கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த அலெக்ஸோட கான்ட்ராக்ட்லாம் விட்டு தள்ளுங்க, இதை விட பெரிய பெரிய கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கும், அவளை பிளாக்மெயில் பண்ணி அவ புருஷன் கிட்ட இருந்து பெரிய கான்ட்ராக்ட்லாம் வாங்கிடலான்னு சொல்ல, சரியா சொன்ன அப்படின்னு இவங்க எல்லாரும் ஹீரோயினை ஒரு வழி ஆக்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்து போன கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்துருப்பா, அந்த ஆளை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ அவர்கிட்ட வந்து எங்கள் அம்மாவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அவங்களுக்கு 29 வயசு இருக்கும்போது செத்து போனாங்க. அவங்க செத்து போய் ஒரு வாரத்திலேயே உங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் தெரியுமா? அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை உங்கள் அம்மாவோட சாவுக்கு அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒருவேளை எங்கள் அம்மாவோட சாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வரா. இப்போ அவள் இப்படி கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கா. கம்பெனிக்கு வெளியே அவளோட ஃபேமிலி இவ்வளோ பார்த்துடுறாங்க. இப்போ அவளை பார்த்தோன்னே நேராக இவகிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவளோட அம்மா அப்பா பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நம்பர் பிளாக் லிஸ்ட் பண்ணுவேன், உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, உன்னை இத்தனை வருஷம் வளர்த்தது நாங்கள் தான்றதை மறந்துடாதீங்கன்னு சொல்ல உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒழுங்கா என்னை விட்டுருங்கன்னு ஹீரோயின் போக பார்க்க எங்க பாருமா உங்க அப்பா மேலே இப்பெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்காது, நாங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உனக்கு குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா என்ன அவகிட்ட இவ்வளோ பொலைட்டா கேட்டுட்டு இருக்கீங்க, இவ வேணும்னே அந்த அலெக்ஸோட கல்யாணத்தை நிப்பாட்டி நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டா. இந்த கோவ மயக்கி அவன் கூட பெட்ல ஒன்னா இருந்து அவனையும் கவுத்துட்டா. இவ சரியான கேவலமான பொண்ணுன்னு ஹீரோயினை பத்தி தப்பா பேச இவ இப்படி பேசினதை பார்த்த உடனே ஹீரோயின் அவன் தங்கச்சிக்கு ஒரு அறையை போட்டுறா. உன் சொந்த தங்கச்சி இப்படி அடிக்கிறே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் திட்டிட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா என்னடி உனக்கு கை ரொம்ப நீளதுன்னு அவர் ஹீரோயினை அரைஞ்சிடுறாரு. இப்ப அவர் இப்படி அரைஞ்சிட்டு என்ன சொல்றானா எங்க கூட ஒன்னா சேர்ந்து கோவா பாக்குறதுக்காக நீ வரணும் வந்ததால அப்படின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தோம், என் மூத்த பொண்ணை விட சின்ன பொண்ணு ரொம்ப டேலண்டானவ, அவ உங்க கூட கம்பெனில வேலை பார்க்கணும்னு கூட ஆசைப்பட்டான்னு இவங்க சித்தி வளைஞ்சிக்கிட்டே பேச ஹீரோ அவங்க பேசுற இதையே கண்டுக்காம நேரா ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். பார்த்தா அவளோட கண்ணு செவந்து போயிருக்கு. யாரு ஒன்னு அடிச்சது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா என் மூத்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு நீங்க சப்போர்ட்லாம் பண்ணாதீங்க, என் சின்ன பொண்ணை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், என் மூத்த பொண்ணு உங்களை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவ சொல்ற எதையும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி செஞ்சு பார்த்தோன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா செடியூஸா அவ யாருன்னு தெரியுமா, என்னோட பொண்டாட்டி, ஏன் கம்பெனிக்கு வெளியே வச்சு என் பொண்டாட்டி அடிக்கிறீங்க, எவ்வளவு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இவன் இப்படி கேட்டோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என் பொண்ணை வீடியோ கூட்டு போக தான் ட்ரை பண்ணோம், மற்றபடி அவ கூட எந்த சண்டையும் போடலை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சமாளிச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்க வேலை இதை அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, இவங்க குடும்பத்தை மொத்தமாக திவாலாக்கிற அப்படின்னு சொல்ல எனது திவாலா, ஐயோ மாப்பிள்ளை பிள்ளை பண்ணாதீங்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலினா அவரை கெஞ்சிட்டு இருக்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னோட ஃபேமிலி என் பொண்டாட்டி மட்டும்தானே ஹீரோ அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த மேனேஜர் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கூசார நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன், என்னோட இடத்த நீ பிடிச்சிட்டியா, கண்டிப்பா ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோவில கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவளோட கையை பாக்குறான். பார்த்தா அவ கையில கூட அடிபட்டிருக்கு. இந்த காயம் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சீக்கிரமே சரியா என்ன இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா அவங்க மறுபடியும் அவங்கிட்ட வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணு, எந்த பிரச்சனைனால நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி உனக்கு காயப்படுத்துறதை நான் என்னைக்கும் அல்ல பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிற வரைக்கும் நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா, எங்கள் அம்மாவோட டெத் கேஸை நான் மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல சரி பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குன்னு ஹீரோ சொல்ல கண்டிஷனா அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. ஆமாம் எனக்காக நீ சமையல் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அந்த கண்டிஷன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவோட கேஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா சார் இந்த கேஸ்ல நிறைய மிஸ்டீரியஸ்லாம் இருக்கு, அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருன்னு சொல்ல கிடைச்ச டீட்டெயில் வரைக்கும் கரெக்டா குறா, அது போதும், இப்போ எனக்கு வீட்டில் முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு ஹீரோ குடுகுடுன்னு வீட்டுக்கு வர என்ன இவர் இப்படி வீட்டுக்கு வர்றாரு, இவருக்காக வீட்டில் யாரோ காத்துட்டு இருக்க மாதிரியே பண்றாரு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவோட சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் வேகமா வீட்டுக்கு வந்திருப்பான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவளுக்கு வாமிட்டா வருது, என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு இவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறானா எனக்கு பீரியட்ஸ் கூட இந்த மாதம் வரல, ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வச்சுட்டு எனக்கு வயிற்றுல கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குங்க, அதனால தான் இந்த மாதிரி வாமிட் வருது, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு குழந்தை பேத்துக்கு ஆசை இருக்கா, குழந்தைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க குழந்தை பேத்துக்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் காதலிக்கணும், அப்போதான் குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும், சும்மா பேருக்கு குழந்தை பேத்துக்கிட்டே குழந்தையோட வாழ்க்கையை வீணாக்க கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை பெத்துக்காம இருக்கிறதா நல்லது, அவங்கள பெத்துக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் நடந்திருக்கு, அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா இவர் இந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி நீங்க சாப்பிடுங்க நான் வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடா. இப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணி பார்க்க உண்மையாவே இவ பிரெக்னெண்டா இருக்கா. இவ பிரெக்னெண்டா இருக்கதை இவ்வளோ நம்ப முடியல. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா அவர் அக்செப்ட் பண்ணுவாரா மாட்டாரான்னு கூட எனக்கு தெரியல,
என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இவ கண்ணு முன்னாடி லவ்வபிளான கப்பிள் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னே இவளுக்கு ஹீரோட ஞாபகம் வந்து ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப இப்படி கால் பண்ணிட்டு இருக்கா. அந்த காலை அட்டன் பண்றது இந்த மேனேஜர் பொண்ணு தான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் குளிச்சிட்டு இருக்காரு, நாங்க 2 பேரும் கொஞ்சம் பிஸியா இருக்கோம், எதுக்காக நீ அவரோட போனுக்கு கால் பண்ண? சார் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவர் உனக்கு காதலிக்கிறாருன்னு நினைச்சா? கனவுல கூட நடக்காது, எதனால என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல, நீங்க மேனேஜர் தானே, நீங்க அவர் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. நானும் அவரு தனியா ஹோட்டல் ரூம்க்கு வந்திருக்கோம், சரி என்ன விஷயம் டக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் எப்ப வீட்டுக்கு வருவார்னு இவ கேட்கிறா. எனது வீட்டுக்கா? உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லலையா? நானும் அவரை பிசினஸ் ட்ரிப்காக ஒரு வர வெளியே போறோம், அதனால அவருக்கு உன்னை பார்க்க சுத்தமா நேரம் இருக்காது, அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, நாங்க கொஞ்சம் பிஸியா இருப்போம்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோனோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அவரோட மனசுல நான் தான் இருக்கேன், தேவையில்லாம அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்காதுன்னு சொல்ல, நான் என் புருஷன் கூட பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன், 3வது மனுஷன் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ண. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ போன்ல இருந்து அவளோட காலை டெலீட் பண்ணி விட்டுறா. இப்ப இப்படி டெலீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வராங்க. என் போனை வச்சுட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் ஏதோ ஸ்பாம் கால் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா வாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அந்த கிஃப்டை பார்த்தோன்னே இவ பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா உன்னையும் பொண்ணாட்டியே பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த குழந்தைய வயிற்றுல இருக்க விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவர் என்ன அபார்ஷன் பண்ண சொல்லிடுவாரு, ஏன்னா அவர் இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, என் புருஷன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த நம்பிக்கையெல்லாம் என்ன விட்டு போயிடுச்சுன்னு இவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மாவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றவர் தான் கால் பண்றாரு. இப்ப அவர் கால் பண்ணி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்ல, இவ்வளவு சரின்னா அவரை மீட் பண்றதுக்காக வரா. இப்ப அவரை பாத்தீங்கன்னா உங்க அம்மாவை கொலை பண்ணது உங்க அப்பா தான், உங்க அம்மா போன காரோட பிரேக் ஒயரை அவர் தான் பிடுங்கி விட்டுருக்காருன்னு சொல்ல, இவர் எப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. எங்க அம்மா இவ்வளவு சின்ன வயசுல சேர்த்து போனதுக்கு எங்க அப்பா தான் காரணம், கண்டிப்பா உங்க குடும்பத்தை நான் பழி வாங்காம விட மாட்டேன், ஆனா நான் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கேன், என்கிட்ட எந்த பதவியும் இல்ல, பணமும் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாறணும், இதுல என் குழந்தை வேற என் கூட இருக்கு, இப்போதைக்கு என் குடும்பத்தை பழி வாங்காம இந்த இடத்த விட்டு போறதா நல்லது, என் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போனோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, இங்க பாருங்க இந்த கேஸ்க்கான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க, நான் அந்த ஊரை விட்டு போறதுக்கு முடிவு பண்றேன், கூடவே ஒரு டைவர்ஸ் பேப்பரே அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டுக்கு சந்தோஷமா இவளுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அவளோட ரூமே எம்டியா இருக்கு. எங்க போயிட்டா இவ அப்படின்னு ஹீரோ தேடி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல டைவர்ஸ் பேப்பர் இருக்கதை பாக்குறான். அதை பார்த்தோன்னே இவன் ஹீரோனுக்கு கால் பண்ணி, இதுக்காக என்ன நீ டைவர்ஸ் பண்ற, நீ ஆசைப்பட்ட எதை வேணாலும் என்னால கொடுக்க முடியும், என்னை விட்டு போகாதுன்னு சொல்ல, நான் ஆசைப்பட்டதை உங்களால எப்பவுமே கொடுக்க முடியாது, டைவர்ஸ் பேப்பர்ல ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன், நம்மளோட கான்ட்ராக்ட் 1 வருஷம் தான், 6 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 மாசத்துல அந்த கான்ட்ராக்டே எக்ஸ்பயர் ஆயிரும், அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன், அதனால உங்ககிட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம், இதுக்கப்புறம் என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டு இவ போனை கட் பண்ணிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 6 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபாரின் போயிட்டு குழந்தை பெத்துட்டு அவ குழந்தையோட திரும்ப வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி வெளியே வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள டிவியில ஹீரோவை பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. அதை பார்த்தவன ஹீரோயின் அந்த டிவியையே பார்த்துட்டு இருக்கா. அம்மா அந்த அங்கிள் உங்களுக்கு தெரியுமான்னு குட்டி பையன் கேட்க, இல்லடா நான் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு இவ பேசிட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஒரு பொண்ணு தான் வரா. மேடம் நம்மளோட டிசைனர் ஸ்டுடியோ ரெடியா இருக்கு, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணுங்க நாளைக்கு வந்து பாக்குறேன்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா வந்த கையோட அவளோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக தான் போறா. இப்போ அவளோடப்பா இவ்வளவு பார்த்தவொன்னு, நீ இவ்வளவு நாள் எங்க போன, எங்க இதுக்காக வந்த, என்னமோ போ குவனை இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தாரு, ஒருவேளை நீ வந்து அவருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு, நான் உடனே கால் பண்றேன்னு இவர் போன் எடுத்துட்டு இருக்க, நீங்க போன்லாம் பண்ண வேண்டாம், நான் பார்க்க வந்தது உங்களை தான், இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்க அம்மாவோடது, அவங்க எனக்கு 26 வயசு ஆகும்போது இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு வரணும்னு உயிர் எழுதி வச்சிருக்காங்க, அந்த உயிரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அதை காமிச்சிட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்திட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, இதெல்லாம் எங்க அப்பாவோட சொத்து, உனக்கெல்லாம் தர முடியாதுடி அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சிக்காரி அந்த பேப்பரை கிழிச்சு போட, ஹீரோயினை பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு உங்க சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவ ஃபர்ஸ்ட் உங்களோட பொண்ணே கிடையாது, எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களே, அவ ஒரு சாதாரண ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்தவ, அதுவாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவ உங்க கூட ஒன்னா ஸ்டே பண்றதுக்கு முன்னாடி அவ பிரெக்னெண்டா இருந்திருக்கா, இந்த குழந்தைய உங்க தலையில கட்டியிருக்கா, இவ உங்களோட சொந்த பொண்ணே கிடையாதுன்னு ஹீரோயின் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவோட மனசை உடஞ்சு போயிருது. இப்ப வரை இப்படி சோகத்துல இருந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு அவரோட பொண்டாட்டி தான் வராங்க. எங்க இப்படி இருக்கீங்க, இவளை பார்த்தோன்னா அவங்களோட முகமே மாறி போயிடுச்சுன்னா அவங்க கேட்டுட்டு இருக்கா. இவங்க இப்படி கேட்டதை பார்த்தோன்னா அவங்க அப்பா அவங்களுக்கு ஒரு அறையை போட்டுடுறாரு. ஏன்
ஏண்டி யாரோட குழந்தையோ ஏன் குழந்தைன்னு சொல்லி என் தலையில கட்டி இத்தனை வருஷம் என் வாழ்க்கையே கெடுத்துட்டியே, உனக்காக தானே நான் எல்லாமே பண்ணேன், என் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்காக நீ என்னையா பண்ணிட்டு இருந்த, உன் சொந்த பொண்டாட்டியே கொலை பண்ண, அவ உசுரோட இருக்கும் போதே என் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவன் தானேன்னு இவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதை பார்த்தோன்னா அந்தால பாத்தீங்கன்னா வாய மூடு, இதெல்லாம் யாருக்காக பண்ணேன், உனக்காக தானே பண்ணேன், அந்த மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லைல்ல, இவ்வளோ நாள் என்கிட்ட பணத்துக்காக தானே பழகிட்டு இருந்தேன்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க இவங்க பேசுற எல்லாத்தையும் போலீஸே கேட்டுடுறாங்க. இப்போ போலீஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண தப்புக்காக எல்லாரும் ஜெயில தான் இருக்கணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அப்பாடா, ஒரு வழியா எங்க அம்மா சாவுக்கு காரணமா இருந்தவங்கள ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட கிளைண்ட் தான் கால் பண்றாங்க. மேடம் உங்களை மீட் பண்ணனு வாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு கிளைண்ட் பாக்குறதுக்காக போறா. இப்ப அவ கிளைண்ட் பாக்குறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிளைண்டா வர்றது நம்ம ஹீரோ தான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளவு சீக்கிரம் பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா. என் மேல அவ்வளவு விருப்பானு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீங்க தான் என்னோட கிளைண்ட்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன், நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க ஹீரோவை பாத்தீங்கன்னா எங்க போக பாக்குறேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம என்னை விட்டு போக கூடாது, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போன, ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு எனக்கு தோணவே இல்லை, இங்க பாருங்க நடந்தது எல்லாமே கடந்த காலம், இப்ப நம்ம 2 பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இதுக்கப்புறம் என்ன பார்த்து பேசணும்னு அவசியம் இல்லைன்னா அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா சார் மேடமோட டிசைன் எல்லாத்தையும் பார்த்து ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு இருந்தீங்க, அவங்க அம்மாவோட கேஸ்லயும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க, ஆனா மேடம் இப்படி பேசிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்க, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வர அவ ஸ்டுடியோல வேலை பார்க்குற பொண்ணு பாத்தீங்கன்னா என்னாச்சு கிளைண்ட மீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கிளைண்ட் வேற யாரும் கிடையாது என்னோட எக்ஸ்புருஷன் தான் சொல்ல இது புருஷனானா அவ ஷாக் ஆகிறான். ஆமா அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் நீ இவ சொல்லிட்டு இருக்க. குட்டி பையனை பாத்தீங்கன்னா அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி ஹீரோயின் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா குட்டி பையனை கூட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. இப்ப அந்த பார்ட்டியில குட்டி பையனை பாத்தீங்கன்னா அம்மா அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நிறைய பேர் இருக்காங்க, தனியா போனா தொலைஞ்சு போயிருவ, அம்மா கூடவே இருக்கணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்னு இவ குட்டி பையன் கூட பேசிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த ஆளு தான் காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கூட ஒரு ஆள் மேல இடிச்சிருப்பாளே அந்த ஆள் தான். இப்ப அவர் ஹீரோயினோட டிசைன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அவர் ஹீரோயினை பாத்துறாரு. இப்ப அவர் ஹீரோயினை பார்த்த உன்னை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன், உன்னை இவ்வளவு நாள் கழிச்சு பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல என்னோட முகத்தை மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு இவ கேட்கிறா. மறக்கிற முகமா, உன்னோட முகம் அவ்வளவு ஈஸியா மறக்காதமா, உன் டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த என்னோட கார்டு, ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் பிசினஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு அவர் கார்டு கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் குட்டி பையனை தேடிட்டு இருக்கா. பார்த்தா அவன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் போல. இப்ப அவன் ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ மேலே இடிச்சிடான். ஏன்னா ஹீரோவும் அதே பார்ட்டிக்கு தான் வந்திருப்பான். இப்ப அவன் இப்படி இடிச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன இந்த குட்டி பையன் பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கான் அப்படின்னு இவன் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்க. குட்டி பையன் உள்ள சூச்சு போயிட்டு வெளியே வரான். இப்ப அவன் ஹீரோவை பார்த்த உடனே ஓடலான்னு பார்க்க எதுக்காக என்ன பார்த்து ஓடுறேன்னு ஹீரோ கேட்கறான். அதான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல, அப்புறம் எதுக்காக என்ன பார்த்து மறைக்கிறீங்க, எங்க அம்மா கிட்ட ஏதோ வத்தி வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட அம்மாவா, உங்க அம்மா பேர் என்னன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. எங்க அம்மா பேர் சொன்னா எங்க அம்மா கிட்ட என்னை பத்தி போட்டு விட மாட்டீங்களா ப்ளீஸ், நான் தெரியாம தான் அவங்களை அடிச்சேன், வேணும்னு இடிக்கல நீ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடா. சார்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அம்மா நான் இங்கதான் இருக்கேன்னு இவன் சொல்றான். இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு இவன் யாரு உன்னோட பையனா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் என் ஃப்ரெண்டோட பையன்னு சொல்றான். உன் ஃப்ரெண்டு யாரு, அவளோட பேர் என்ன, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஹீரோ கேள்வியா கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேள்வி கேட்கறத பார்த்தவன குட்டி பையனை பாத்தீங்கன்னா எங்க அம்மா விட்டு தள்ளி போங்க, அவங்கள புள்ளி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட என்னது அம்மாவான்னு கேட்கறான். இவன் இப்படி கேட்டவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் என்னோட குழந்தை தான், ஆனா இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல எந்த சம்மந்தம் இல்லையா, அப்ப இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லுன்னு ஹீரோ கேட்கறான். இவன் இப்படி கேட்டவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அதை உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இருக்க. குழந்தையோட அப்பா பேரை தானே கேட்டேன், அப்புறம் இதுக்காக ரொம்ப பயந்துட்டு இருக்க. இவன் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இவன் உன்னோட குழந்தை தான், ஆனா இவனுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, உன் வாழ்க்கையில தான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே அவங்க கூட போய் குழந்தை பெற்றுக்க, என்னையும் பிள்ளையும் டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான், எனக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கானா அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் குட்டி பையன் கூட நடந்து வந்துட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா அம்மா நேத்து ஒரு அங்கிளை பார்த்தோமே, அவரை பார்த்ததுல இருந்து நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, அவரால் நம்ம 2 பேரே பிரிக்க முடியாது,
அவர் வந்து கூப்பிட்டாலே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் பையன் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவள் உள்ளே போன நேரமாக பார்த்து ஹீரோ குழந்தை கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்போ குட்டி பையனை பார்த்தீங்கன்னா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க என்ன எங்க அம்மாவே டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்க வேலை ஏதாவது மட்டும் பாருங்கன்னு சொல்ல, இங்க பாரு உங்க அம்மாக்கு எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மற்றபடி நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்கலாம் இல்ல, எங்க 2 பேருக்கு இடையில உள்ள மனக்கசப்பை பேசி தீத்தே ஆகணும், அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ எதை பத்தி கவலைப்படாதடா, நம்மளோட குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா இவளுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்ல அவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா காசுக்காக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஆள் கூட அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இந்த மாதிரி ஒரு அப்பனை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இவ கோவப்பட்டு இருக்க. இப்போ இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து தான். மேடம் ஸ்கூல்ல உங்க பையனை காணோம், அவரை கூதா கூட்டு போயிருக்காரு, ஜிபிஎஸ் வச்சு செக் பண்ணதுல உங்க பையன் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரர் கூ இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுல இருக்கதா லொகேஷன் காட்டுதுன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிட்டு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ உள்ள வந்த உடனே ஹீரோட வேலைக்காரங்களை பாத்தீங்கன்னா வாங்க சாரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் சாரோட பொண்டாட்டி கிடையாது, என்ன மேடம்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்க. குட்டி பையன் இவளை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். சார்லி உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதாமா இருக்கேன்னு இவனும் சொல்றான். எதுக்காக என் பையனை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேருக்கு உள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொன்னேன், என் பையனை எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்கன்னு ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டே கொஞ்சம் நேரம் வெளியே விளையாடுன்னு குட்டி பையனை அனுப்பி வச்சுட்டு, இங்க பாருங்க என் பையனை விட்டு தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த 6 வருஷத்துல நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணி ட்ரை பண்ணேன் தெரியுமா, ஆனால் என்னோட எல்லா காண்டாக்டையும் டெலீட் பண்ணிட்டேன், என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம 2 பேரும் மன கஷ்டத்தை பேசி தீர்த்துக்க முடியும்னு சொல்ல, எதுக்காக நம்ம 2 பேரும் பேசணும், பேசுறதுக்கு இங்க ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல, நான் குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு என் மனநிலைமையை புரிஞ்சுக்கன்னு சொல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியா, என் குழந்தைக்கு நீங்க எதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும், 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணேன், அப்போ உங்க மேனேஜர் கூட பெட்ரூம்ல ரொம்ப பிஸியா இருந்தீங்க, நீங்க குளிச்சிட்டு இருக்கதா அந்த பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா என்ன இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சும்மா முன்னாடி நடிச்சிட்டு இருக்காதீங்க, என்னையும் பையனே டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு குட்டி பையன் தான் வரான். இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, எங்க பாருங்க எனக்கு உங்க கூடவும் இருக்கவும் பிடிச்சிருக்கு, அம்மா கூட இருக்கவும் பிடிச்சிருக்கு, எனக்காக ஏதாவது சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல, குட்டி பையன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ கையில முட்டையும் தக்காளியும் எடுத்து சமைக்கிறதுக்காக வந்துடுறான். இப்போ உன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை வெட்டுறதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வீட்டுல வேலை பார்க்குறவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் சார் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் தக்காளியை கையில கூட தொட்டதில்ல, உங்களுக்காக சமைக்க போயிருக்காரு, இது வரைக்கும் யாரையும் வீட்டுக்கு கூட கூப்பிட்டதில்ல தெரியுமா, உங்களோட ஒவ்வொரு டிசைனிங் காம்படிஷன் எல்லாத்தையும் சாரு பார்த்துட்டு அது உங்களுக்காகவே வாங்குவாரு, உங்க மேல இப்ப வரைக்கும் அவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த 6 வருஷமா இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முட்டையை உடைக்கணுமா இல்லை தக்காளியை விட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் சிரிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஹீரோ எப்படியோ ஒரு வழியா சமைச்சு அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வர பார்த்தா எல்லாமே கருகி போயிருக்கு. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நானே போய் சமைச்சிட்டு வரேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமைக்கிறதுக்காக போக, குட்டி பையனை பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவோட சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்ல, உங்க அம்மாவோட சாப்பாடு தானே என்னோட ஃபேவரட் சாப்பாடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் சமைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு நீ ஏதோ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அந்த மேனேஜருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அது என்னன்றதை நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சாவேன், நீ பாட்டியை பார்க்க வந்தா நல்லா இருக்கும், பாட்டிக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாயிருச்சு, பேரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, சரி பார்க்க வர்றேன்னு இவ்வளவு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா குட்டி பையனை கூட்டிட்டு வந்து பாட்டிவை என்னோட பையன் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. பாட்டியை பாத்தீங்கன்னா வாச்சலாம் எங்கடா என் மருமக அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கே ஹீரோயினும் வந்துடுறான். இப்போ பாட்டி ஹீரோயினை பார்த்தவனை கட்டி பிடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நீ அவனை விட்டு போனதை நினச்சி எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, நல்ல வேலை திரும்ப வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சுதான் பாட்டி இந்த இடத்த விட்டு போனேன், ஏன்னா அந்த பிரெக்னன்சியை ஏத்துக்கிற மனநிலைமையில சில பேர் இல்லை, அதனாலதான் இந்த இடத்த விட்டு போனேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேனேஜர் பொண்ணு தான் வரா. இப்போ அவளை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பாட்டியை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்றா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனே இந்த சைடு பாட்டியை திரு முழிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா பாட்டி ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் இப்படி முடிச்சிட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டல அப்படின்னு சொல்ல, நான் இப்போ உன்னோட வாழ்க்கையை கெடுத்தேன்னு இவ கேட்குறா. சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. 6 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணும்போது எதுக்காக அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏதோ பேசலையே அப்படின்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு லாஸ்ட் டைம் பொண்டாட்டி ஃபோன் பண்ணும்போது நீ தான் அட்டன் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை நான் பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உனக்கு எனக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எதுக்காக அவகிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். அவளை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். இவ நேத்து வந்தவ. நான் உன்னை எத்தனை வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த காதலை என்னால விட்டு கொடுக்க முடியல. அதனாலதான் உன்னை அவளை பிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நினைச்ச மாதிரி பிரிச்சுட்டேன். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு வந்து அவளை ஏத்துக்கவே நினைக்கிறியா? அதெல்லாம் ஏத்துக்காத. உனக்கு நான் இருக்கேன். இன்னும் கல்யாணம் பண்ணிக்க நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா தெரியலையா? அவரோட மூஞ்சி என்னோட மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கே. அவரோட பையன் தானே, குட்டி பையன் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க இருக்கவே கூடாது. ஓ மூஞ்சிலே நான் முழிக்க கூடாது. இவளங்க இருந்து கூட்டு போங்கன்னு ஹீரோவனோட ஆளுங்களை கூப்பிட்டு அவளங்க இருந்து பிடிச்சிட்டு போக சொல்ல, ஹீரோட ஆளுங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவ அவளை கூட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து உனக்கு புரியுதா? என் மேல எந்த தப்பும் இல்லை. நான் உண்மையாவே உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் மனசுல கூட நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டே வாடா ரூமுக்கு போலாம் அப்படின்னு குட்டி பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. என் பொண்டாட்டி கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பாத்தீங்கன்னா, அந்த மேனேஜர் எதுக்காக இங்க வந்தா, பாட்டி என் பின்னாடி வேற ஏதாவது பிளான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டே ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடறான். அதுவும் அவளை இப்பதான் கொஞ்ச நாளா எனக்கு தெரியும். சரி விட்டு தல, பாட்டி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இப்பதான் அவன் பொண்டாட்டி வந்துட்டால, அவளை கரெக்ட் பண்றதுக்கான வழி பாருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் குட்டி பையன் கூட ஒன்னா வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தோன்னே இவனை பாத்தீங்கன்னா, எதுக்காகப்பா எங்க 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நானும் அம்மாவும் சாப்பிட்றதுக்காக நைட்டு ஹோட்டல் போறேன்னு சொல்ல, நானும் உங்க கூட வர்றேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேர் ஹோட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்ல, அப்படியே என்னோட டேஸ்ட் மாதிரியே இருக்கு. நீங்க என்ன மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்ல, டே உன்ன மாதிரி நான் இல்ல, நீ தான் என்ன மாதிரி இருக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ குழந்தை கூட ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோதா கால் பண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு என்னை வந்து என்னன்னு பாரு, என்னால முடியலேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி ஃபோன் பண்ண உடனே இவ்வளோ பாத்தீங்கன்னா, டே உங்க அப்பனுக்கு ஏதோ பிரச்சனையா? நான் என்னோட ஃப்ரெண்டு எங்க விட்டுட்டு போறேன், சோஃபியா வந்து உன்னை பாத்துக்குவா, நான் போய் அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, என்னை பத்தி நீ கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நான் ரொம்ப தைரியமான பையன் சொல்லிட்டு இருக்க, வெயிட் பண்ணு சோஃபியா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா ஹீரோ வயிறு வலியில கிடக்குறான். அதை பார்த்தவொடனே இவ ஹீரோக்கு கஷாயம் வைக்கலான்னு வர, ஹீரோ பின்னாடி வந்து இவளை கட்டி பிடிச்சிடறான். இந்த 6 வருஷமா நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். வேற எந்த பொண்ணையும் மனசுல கிடையாது. இன்னைக்கு இல்லாட்டி எனக்காவது உன்னை நேர்ல பார்த்து இதுக்காக என்னை விட்டு போனேன்னு கேள்வி கேட்கலான் இருந்தேன். இங்க பாரு, நம்ம 2 பேரும் பிரிக்க அவதான் பிளான் பண்ணியிருக்கா. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஹீரோவை கிட்ட மன்னிப்பு கேட்க, இவ்வளவு ஹீரோவை மன்னிச்சிடறான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் இவன் இடத்த விட்டு நைஸா ஓடலான்னு பார்க்க, ஹீரோ தூக்கத்துல இவளோட பேரை சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் நைஸா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட பையனை தான் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு உங்க பையனை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இந்த பிசினஸ் மேன் தான் இருக்காரு. இப்ப அவரை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, சார் எங்க கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போடுறதா நீங்க ஜியா கிட்ட சொல்லியிருந்தீங்களாமே, அவன் இந்த விஷயத்தை பத்தி எங்க கிட்ட சொன்னான்னு சொல்ல, இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறான். ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பா ஹோட்டலுக்கு சாப்பிட போறேன்னு. இப்ப ஹீரோயின் அவரை பார்த்த உடனே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, இந்த குட்டி பையன் உன்னோட பையனாமா, பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கான்னு அவர் பேசிட்டு இருக்க. அவரோட பொண்டாட்டி ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவங்க பேக்கையே கீழே போட்டுடுறாங்க. என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை நீங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த செடிவரோட பொண்டாட்டிக்கு ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க அம்மாவோட முகம் தான் ஞாபகம் வருது. இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது என்ன விஷயம் தெரியல, போக போக பார்க்கலாம். இப்போ இந்த லேடியோட ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மோர் குடும்பத்தோட பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது அந்த குடும்பமா? இவளோட அம்மா அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ளே ஏச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ தூங்கி எந்திரிச்சு பார்க்க அந்த இடத்துல ஹீரோயினை காணும். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவ கூட நைட்டு எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்றத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க. அவளை பார்க்கறதுக்காக ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் ஆளுங்க வராங்க. உங்களோட கார்மெண்ட்ஸ்ல சேஃப்டி எல்லாம் ஒழுங்கா இல்லைன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. நாங்க உடனே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும். உங்க ரிப்போர்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை இருந்தா உங்களோட கம்பெனியே இழுத்து மூடுற நிலைமை வரும்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, அவங்க போன கையோட இந்த இடத்துக்கு அந்த ஆளோட பொண்டாட்டி
பொண்டாட்டி தான் வராங்க. இப்போ அவங்க வந்து என் புருஷன் கூட ஏதோ கான்ட்ராக்ட் போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்ல, ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்கன்னு இவ கேட்குறான். எனக்கு உன் கூட கான்ட்ராக்ட் போட சுத்தமாக பிடிக்கல. உன்னை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் அம்மாவோட முகம் தான் ஞாபகம் வருது. அதனால இந்த கான்ட்ராக்டை கண்டிப்பாக நான் கேன்சல் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்க ஹீரோயினை பிடிச்சி மாட்டிட்டு இருக்க. இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல. இப்போ அவன் இப்படி குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கூதா வரான். அவனை பார்த்தோன்னே இவங்களே பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு நான் உதவி பண்ணாம வேற யாரும் உதவி பண்ணுவா, என் பொண்டாட்டியோட கம்பெனி விஷயத்துல யாராவது தலையிட்டீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு ஹீரோவில் காப்பாத்த இவங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தோன்னா அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க இப்படி போன உடனே ஹீரோனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இவங்க எதுக்காக எங்க அம்மா பேரை சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருக்கணும், ஒருவேளை எனக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தேகப்பட்டுட்டு, எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு புதுசா ஒரு ஆள் கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, அவர் என்ன பாக்குறப்பெல்லாம் வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தாரு, அவருக்கு என் ஃபேமிலிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண இந்த லேடியை தான் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஜியாக்கும் என் புருஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத கண்டுபிடிங்க, 2 பேருக்கும் ரத்த சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல இவங்களோட ஆளுங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் குட்டி பையன் 3 பேரும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு நம்ம 2 பேருக்கும் நடுவில் உள்ள பிரச்சனை தீர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் அதே என் கூட ஒன்றா சேர்ந்து வாழலாம்ல, என்னோட காதலை எப்படி தான் உங்ககிட்ட காட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவில் கிஸ் பண்ணுற மாதிரி வர, குட்டி பையனை பார்த்தீங்கன்னா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பண்ணல, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வாடா போலான்னு இவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த செடிங்க நடக்கிற எல்லாத்தையும் இந்த லேடி காரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உங்க புருஷனுக்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கு பிறந்த குழந்தை தான் ஹீரோயின் அப்படின்ற விஷயத்தை உங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா, நீ உயிரோட இருந்தா எனக்கு தான் பிரச்சனை, நீ சாக வேண்டியது உன் தலையெழுத்துன்னு அவங்க கார் ஏற்றி ஹீரோனை கொலை பண்ற மாதிரி வர, காரை வரதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் அந்த கார்ல விழுந்து அடிபட்டுறான். இப்போ ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்க, அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிட்டு ஹீரோவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக அங்கே குறுக்க வந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு இவ ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. நான் உன் கூட இருக்கும்போது உன்னை யாரும் புலி பண்றதுக்கு விட மாட்டேன்னு சொன்னேன், அதனால உன்னை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் இனிமே ஏன் கூடவே இருங்கன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோவோட வீட்டில் உட்காந்துட்டு காலை லைட்டாக தான் வலிக்குது, ஆனால் ஓவர் ஆக்டிங்க போடுறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ்வளோ வந்துடுறா. இப்போ ஹீரோ அவ்வளோ பார்த்த உடனே, நான் குளிக்கவே இல்லையா, மேலெல்லாம் கொஞ்சம் அரிக்குது, தொடச்சி விட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே குட்டி பையனை பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு நம்ம தான் உதவி பண்ணி ஆகணும், சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தொடச்சி விடுங்கன்னு சொல்ல, எவ்வளவு சரின்னு ஹீரோக்கு தொடச்சி விடுறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரா. இப்ப ஹீரோனோட சட்டையை கழட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிக்கிட்டே ஹீரோவை தொடச்சி விடுறா. இவ இப்படி தொடச்சி விடுறத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக வெக்கப்பட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்க, இவன் இப்படி கேள்வி கேட்டதை பார்த்தவொடனே ஹீரோனோட ஹார்ட் பீட் எகிருது. என்ன பொண்டாட்டி, உன் ஹார்ட் துடிக்கிறத பார்த்தா வெளியே வந்துரு போல, உண்மையை சொல்லு, நீ என்னை காதலிக்கிற தானே, உன் கண்ணை 2 செவந்து போகுது, என்னை காதலிக்கிற அப்படின்ற விஷயத்த நீ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டியா, இவ்வளோ நாள் தான் அப்படியே மறைச்சு வச்சு வாழ போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ண இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ என்னை காதலிக்கிற தானே அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ அந்த ஃபோன் காலில் இன்வெஸ்டிகேட் பண்றவர் என்ன சொல்றாருன்னா, மேடம் உங்க அம்மாக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அவங்க சொல்றத நம்ப ஆரம்பிக்கிறா. இப்போ அவ இப்படி ஃபோன் பேசி முடிச்சுட்டு வைக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க அந்த லேடி வந்து என்னை மிரட்டிட்டு போனாங்களே, அதனால அந்த லேடிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு விசாரிக்க சொன்னேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க, அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இதை பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையும் பற்றி நான் மறுபடியும் டீட்டெயிலாக விசாரிக்க சொல்றேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ண இவரை தான் காட்டுறாங்க. அவங்க பொண்டாட்டி ஹீரோனை கொலை பண்ண பார்த்த விஷயம் இருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை இதுக்காக கொலை பண்ண பார்த்த, நீ எல்லாம் மனுஷி அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப டென்ஷனா கத்திட்டு இருக்க. அவருக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. டாக்டர் பாத்தீங்கன்னா உடனே அவருக்கு போன் மேரோ டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உசுரோடவே இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான். இப்ப அவங்க கால் பண்ணி, மேடம் சாரோட போன் மேரோ உங்களோடது கூட தான் மேட்ச் ஆகுது, நீங்க டொனேட் பண்ண உங்களுக்கு விருப்பமான்னு கேட்க, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நான் டொனேட் பண்றேன்னு இவ்வளவு சொல்லிடுறா. இப்ப இப்படி சொன்ன ஹீரோக்கு சந்தேகம் வந்துடுது. போன் மேரோ அவ்வளோ ஈஸியா யாருக்கும் மேட்ச் ஆகுது, இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகுதான்னு ஹீரோனோட ஆளுங்களை கால் பண்ணி, என் பொண்டாட்டிக்கு அந்த கிளைண்ட்டுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கடான்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறானுங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்க பார்த்தா அதுல 2 பேரும் அப்பா பொண்ணுன்னு இருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா இவ்வளோ பாக்குறதுக்காக தான் வரான். இப்போ ஹீரோயின் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், ஆக்சுவலா உன்னோட சொந்த அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்,
அவர் வேற யாரும் கிடையாது, உன்னோட கிளைண்ட் எட்வர்ட் தான் அப்படின்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. நீ அவரோட சொந்த பொண்ணுன்னா அவரோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவங்க உன்னை கொலை பண்ண பார்த்திருக்காங்கன்னு ஹீரோ எல்லா உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, எங்க அப்பா மனசாட்சி இல்லாத ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக போன் மேரோ டிரான்சாக்ஷன் ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டு இவ ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க அப்பாக்காக போன் மேரோ கொடுத்துட்டு இருக்கா. இப்ப இந்த சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோயின் வழக்கம் போல அவளோட வீட்டுல இருக்க. அவளை பார்க்க ஹீரோ தான் வரா. இப்ப ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, இன்னும் ஒரு பிரச்சனை தான் பேலன்ஸ் இருக்கு, உங்க அப்பாவை பாக்குறதுன்னு சொல்ல சீக்கிரமே போய் பார்க்கலாம், நாளைக்கு போய் பார்க்கலான்னு அடுத்த நாளே உங்க ரெண்டு பேரும் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக வர. அவரை பாத்தீங்கன்னா என் உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ, என் பொண்டாட்டி உன்னை கொல்ல பார்த்திருக்கா, அப்படி இருந்து என் உயிரை காப்பாத்திருக்க தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க பொண்டாட்டி ஏன் என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நான் உங்களோட சொந்த பொண்ணு, அதனாலதான் கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்ல என்னது சொந்த பண்ணான்னு அவரே கேட்கிறாரு. ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒன் நைட் ஸ்டாண்ட்ல உங்க பொண்டாட்டி கூட இருந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணீங்க கரெக்டா? ஆனா ஒன் நைட் ஸ்டாண்ட்ல உங்க கூட இருந்தது உங்க பொண்டாட்டி கிடையாது, என்னோட அம்மா. எங்க அப்பா தான் பிளான் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அம்மாவை உங்க கூட ஒன்னா ஸ்டே பண்ண வச்சாங்க, அதுவும் பணத்துக்காக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி மோசமான ஆளை பார்த்ததே இல்லை. எங்க அம்மா உங்க கூட ஒன்னா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்க பொண்டாட்டி வந்து உங்க கூட ஒன்னா இருந்த மாதிரி உங்களை செட்டப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடக்கவே இல்லை. நீங்களே எங்க அம்மாவும் அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்தீங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் நான் தான் சொல்லி இவர் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் காட்ட அதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவர் அவரோட பொண்டாட்டியை கூப்பிட்டு, ஏண்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை ஏமாத்திருக்கியா, என் கூட ஒன்னா இருந்தது நீ இந்த பொண்ணோட அம்மாவான்னு கேட்க, ஆமா இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு அவளை கொலை பண்ண பார்த்தேன், ஏன்னா நான் ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உண்மை என்னன்றதை மறைச்சிட்டேன், இவங்க அப்பா கூட சேர்ந்து பிளான் போட்டதே நான் தான் சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவருக்கு நெஞ்சு வெளியே வந்துடுது. இத்தனை வருஷம் பணத்துக்காக தானே இருந்த, இதுக்கப்புறம் அவன் கூட வாழ தயாரா இல்லை, ஏன்னா எனக்கு நீ இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா, என் பொண்ணுக்காக தான் நான் வாழ போறேன், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்காக இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒன்னா இருந்த பொண்ணை 2 பேரும் கொலையே பண்ணியிருக்கீங்க, உன்ன மாதிரி கொலைகாரி கூட வாழ்றதுக்கு நான் சும்மா இருக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பா ஆளுங்களை கூப்பிட்டு இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போக சொல்ல அவங்களும் அந்த லேடியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, ஒரு சின்ன பார்ட்டி வச்சு நம்மளோட ஃபேமிலி இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஓகே சொன்ன உடனே ஈவினிங்கே ஹீரோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடுறான். இப்போ இந்த பார்ட்டியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ தான் என்னோட பொண்டாட்டி, இவ தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி அவனோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் அவனோட ஃபேமிலி இன்ட்ரோ கொடுத்துட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அங்கே வந்திருக்க எல்லாரும் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அவளோட பெட்ரூம்க்கு வர, இது உங்களோட பெட்ரூம் ஆச்சே, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் போட்டப்ப கூட நான் உங்க பெட்ரூம்க்கு வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அதனாலதான் இப்ப கூட்டிட்டு வரேன் உள்ளவான்னு சொல்லி ஹீரோவில் உள்ள கூட்டிட்டு வர வந்து பார்த்தா ஹீரோவுக்காக நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணி என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு இந்த ப்ரப்போஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஒன்று சேர அந்த இடத்துக்கு குட்டி பையனும் வந்துடுறான். இப்போ குட்டி பையனை பார்த்தோன்னா 3 பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.